மூர்த்தி, மூர்த்தி. மேடம், மேடம் சொல்லுங்க. அங்க எல்லாரும் பூஜைக்காக ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல மேடம், அது என்ன மூர்த்தி உங்க பிரச்சனை? நல்ல நாள் அதுமா, குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயத்துல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வாங்க பூஜையில கலந்துக்கங்க. இல்ல மேடம், மனசுல பாரத்தை சுமந்துகிட்டு என்னால நார்மலா இருக்க முடியல மேடம். நான் இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் நான் இங்க இருந்து கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவேன். இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறேன்னு எப்படி அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். இன்னும் நீங்க உங்க மனச மாத்திக்கலையா? மூர்த்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி யோசிக்கிறத விடுங்க. நீங்க எடுக்கிற முடிவு சரியானதான்னு இப்பவும் என்னால சொல்ல முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம். என்னால இதுக்கு மேல என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது மேடம். அங்க பாருங்க மூர்த்தி, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப போய் நீங்க வீட்டை விட்டு போக போறீங்கன்னு சொன்னா அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் காணாம போயிடும். குடும்பமே சோகத்துல மூழ்கி போகணுமா? வீட்டுல ஒரு நல்ல நாள் வருதுன்னா பிரிஞ்சிருக்கிறவங்களா ஒண்ணு சேரணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா சேர்ந்து இருக்கிற குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பக்குவமான ஆள். நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்களே உங்க மனசை மாத்திப்பீங்க பாருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம்.